இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வீடியோ தான் பார்க்கலாம். கார் எவன் நிறுத்துறது? எவன் வீட்டுக்காரு? எவன் வீட்டுக்காரா? என்னடா எங்க விட்டா நிறுத்தி என்ன பண்றீங்க? கல்ல எடுத்து மட்டும் பழந்தோட எவனா கார்? பெரியப்பா நம்ம கார் தான் பெரியப்பா. கார் அண்ணன் ஃப்ரெண்ட் கிட்ட ஓசி வாங்கிட்டு வந்தானா? ஓசி கார் இல்ல, ஓசி கார் தானே. அண்ணன் கார் வாங்கி இருக்குப்பா. கார் வாங்கிட்டானா? ஆமாப்பா. என்ன பெரியப்பா தெரியாதா உனக்கு? கார் ஏன்டா வாங்குறீங்க? கார் ஓட்டுறது ஏடா நான் கவர்மெண்ட்ல ஒரு வருஷமா இப்ப 20 வருஷம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நானே கடைசியில ஒரு 800 வாங்கி வச்சேன். என்னடா வாங்க எனக்கு ஆட்டம் ஆறியா காசு பண்ண வந்துச்சுன்னு கம்பெனி அழிஞ்சு போறீங்களா? தாங்க மாட்டீங்களா நீங்க? அவங்களே கொடுத்தாங்க. அண்ணன் வேணாம்னு சொல்லிச்சான். கார் வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கர்மாந்திர வேலையாடா. ஆமாப்பா. உன் தம்பி என்ன ஃபாரின்ல தான் போய் படிப்பாங்கன்னா? ஆமா சின்னவன்பா. தேவையில்லாத வேலை பண்றீங்க. வேலைக்கு ஃபாரின் போனாலே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா படிக்கிறதுக்கு என்ன ஃபாரின் அனுப்புறீங்க? உங்க படிச்சு போறேன்ப்பா. அவன் லோன் போட்டு அவனே அங்கேயே வேலை பார்த்து அந்த காசு அவனே வந்து பார்ட் டைம்ல வேலை பார்த்து அடைச்சிருவான். அது போய் எக்ஸ்ட்ரா காசு வருமா? 15,000 வீட்டுக்கு வேற தனியா அனுப்புறோம்னு அவன். அவ்வளவுதான் முடிஞ்சது. கார் ஏதோ ஏன் டோன் ரீச் பண்ணி எதுக்கு பேசுற? அவர் வயசுக்கு அவர் மண்டைய விடுங்க பிரிப்பா. அவன் சின்ன பையன் பேச தெரியாம பேசிட்டான். என்ன பிரிப்பா வாங்குறீங்க? கடன் வாங்கி கடன் வாங்கி வாழக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் ஐடி திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் இருக்கு, யோசிக்கணும்டா. தம்பி ஃபாரின் அனுப்பி வேலை படிக்கிறதுக்கு அனுப்புறேன். படிக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்புறதுலாம் நம்ம ஊருக்குலாம் ஆகவே ஆகாது. குலசாமிக்கு ஆகாது. அப்படியா? ஆமா, குலசாமிக்கு ஆகாது. அது தப்பு. கஷ்டப்பட்டோம் ரொம்ப. சம்பாதிச்சுட்டேன்னா ஆட்டமா ஆடுறீங்க, கையெல்லாம் காட்டுறீங்க. நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. குடுக்குறாங்க, வாங்கிட்டு வரோம். இல்ல பிரிப்பா, நான் வந்து என்ன ஒழுங்காவே இன்ஜினியரிங் முடிக்கல. நர்சிங் சேர்த்து. அவன் டாக்டர் படிக்கிறேன்றா எப்படி நர்சிங் சேர்க்க முடியும்? ஹாஸ்பிடல் வேலைக்கு போனா போதும். கம்பவுண்டர் வாங்கி போறோம். பிரிப்பா அவன ஒண்ணு இல்லாம இருக்கா? ஐயனார் துணை மாதிரி 3 அண்ணன் தம்பி. நாங்க 2 பேர் சம்பாதிச்சு அவனை படிக்க வைக்கிறோம். கேளுங்க, பெருசாலாம் ஒண்ணும் சம்பாதிக்கல பிரிப்பா. ஒரு 2 லட்சம் ரூபா தான் தர்றாங்க. அதெல்லாம் வச்சு அப்படியே ஓட்டிட்டு பாருங்க. ஊருக்குள்ளே இருக்கான். 50,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். அதனால 2 லட்சத்தை என்ன வேலை பாக்குறான்? 50,000 சம்பாதிக்காங்க. பிசினஸ் பண்றான்ல. பிசினஸ் பண்றியா? ஆமா, காளான் வளர்த்துருக்கு. இத விட்டு போனோம்னா குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு 5-5.5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி தான் பிரிப்பா. 5 கார் புதுசா ஆர்டர் பண்ணிருந்தோம். டாக்ஸி இல்ல, அது ஒண்ணும் இல்ல பிரிப்பா. இன்வெஸ்ட்மெண்ட் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பெரிய பையன், அவன் நல்லா காசுக்காரங்க. இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்றேன், நீ நல்லா பிசினஸ் பண்ற மச்சான், பார்ட்னரா போலான்னு சொல்லி அவன் வேற பண்ணி இப்போ ஒரு 5 கார் எடுத்து வாடகை கொட்ட போறான். ஒரு கார் வாங்கி ஓட்டுறாங்க. பணக்காரன் பிரிப்பா, அவன் குடுக்குறான், நம்மளாம் வாங்குறோம். சரி, இதெல்லாம் சம்பாதிக்கிறது யாருக்கு? நம்ம தம்பிக்கு தானே. இல்ல தம்பி வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் பிரியப்பா. நல்லா இருக்கணும் பிரியப்பா. நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். தம்பி நம்ம கூட பிறந்தவன் நினைக்கணும். பூர்வீக வீடு, அப்ப மூத்த பிள்ளை எனக்கு தான் சொல்லி புடிங்கிட்டு அங்கக்குள்ள கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல போய் என்னத்தையோ பண்ணி பொழைச்சுக்கன்னு விரட்டி விடக்கூடாதா தம்பியா? ஆனா இப்ப காரை எங்க நிப்பாட்டுறது? காரை பெரியப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க நிறுத்தக்கூடாதா? டேய், அந்த நம்ம பக்கத்து வீட்டுக்கு அங்கனக்குள்ள ஒரு 3 சென்ட் இடம் இருக்குன்னாங்க. ஆமா, அதை வாங்கிடுவோம்டா. சரி பிரியப்பா, கிரையம் பண்றோம். ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துறேன் பெரியப்பா. எல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருக்காங்க. என்னன்னா தெரியாம வந்து காரை இங்க நிறுத்திக்கடா. இடம் வாங்க வேணாம் தம்பி. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே. அதெல்லாம் வாங்காத. அதான் வயிறு இருக்கே. டேய், எடுத்து வாங்கடா, பொங்கல் வைப்போம். பெரியப்பா படி, பெரியப்பா படி. அந்த அளவுக்கு தெரியுதா? பக்கத்துல எரியதை விட சொந்தக்காரங்களுக்கு வந்து வீடு கட்டுறேன்னு தம்பி 3 மாடி 4 மாடின்னு கட்டிட்டு. நம்ம ஊருக்கெல்லாம் 3 மாடி தேவை. யாரு? முக்கு வீட்டுக்காரர் தானே. முக்கு வீட்டுக்காரன் வந்து சம்பாதிக்கிற நாட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்ல அவங்க அப்பா வந்து எங்க அப்பாட்ல வந்து டீ குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா பெரிய கொடை வள்ளலாம். வர்றவங்க டீ வாங்கி கொடுப்பாரா? இல்ல, டீ மாஸ்டர் அந்த டீ கடையில குடிச்சிட்டு தான் போவான். காலையில வந்துருவாங்க, டீ குடிச்சிட்டு போயிட்டு போய். இன்னைக்கு என்ன பையன் அப்படியே இருந்தா வணக்கம் தம்பி. நான் ஃபாரின்ல இருக்கும்போது உனக்கெல்லாம் வந்து நான் விசா எடுத்து கொடுத்தா அன்னைக்கு கூட்டு போனேன். நீங்க தான் விசா எடுத்து கொடுத்தீங்களா? விசா நான் தான் எடுத்து கொடுத்தேன். கூட்டு போனா இன்னைக்கு அங்க இருந்து நேக்கா வேற கம்பெனியா மாறி போய் இன்னைக்கு பெரிய சம்பாத்தியத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம மதிக்க மாட்டாங்க. சூசகமா ஒரு பீசக்கரத்தையில வாங்கிட்டு வர மாட்டாங்க. இல்ல அங்க மாதிரி என்ன யாருக்குன்னே வரும். 25 பல்றா. வணக்கம்.
எல்லாம் ஊருக்குள்ள வணக்கம் வச்சு திருப்பி வணக்கம் வைக்கிற அளவுக்கு இதாயிட்டான் அன்னைக்கு. என்னண்ணே என்ன தம்பி இவன்லாம் இந்த ஊருக்காரனே கிடையாது, அசலூருக்காரன். சொல்லுறா அசலூருக்காரன் இங்க வந்து செட்டில் ஆகிட்டு நம்ம ஊருக்காரனே தான்டா, நம்ம ஊருக்காரன். சும்மா பார்த்தேன் எவ்வளவு நேரம் நின்னு பேசுவீங்கன்னு பாத்துக்கிறீங்கன்னு. இல்ல மதி சாப்பிட வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு இவன் தான் கிடைச்சிருக்கான். ஆமா அந்த ஆளு தான் போற வர மேலாம் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு எவன் உருப்பிட்டாலும் அந்த ஆளுக்கு பிடிக்காது. இப்ப நீ போனவனே உன்னைய பத்தி ஏன்கிட்ட சொல்லுவேன் பாக்குறியா? எங்க பையன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நமக்கு பேசலன்னா இது போக மாட்டான். அவன் எல்லாம் என்ன அவன் பெரிய அவங்க அப்பா வந்து இளநீ கடை கடையில இளநீடிக்க வந்து கேட்டாரு. அது விசாரிச்சு ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஆயிட்டான். ஒரு 2% 1% வாங்கிட்டு இருந்தா அதுல 5 லட்சம் ரூபாய் அடங்கி கொடுத்தாங்க. 5 கோடி எனக்கு கொடுக்கல. நான் தான் போனேன், நம்பர் என்கிட்ட தான் கேட்டேன், நான் தான் இது பண்ணி கொடுத்தேன். நானு அவன் வாங்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு போயிட்டேன். இன்னைக்கு வந்து போனேன் அப்படின்னு சொத்துல நாய் கேட்டியா? உங்க அப்பாவை தான் பேசுறேன். உங்க அப்பாவை தப்பா சொல்லல. வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வயிற்றுச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறதா இவன் மட்டும் கிடையாது. ஊருக்குள்ள ஒரு 10 பேர் இருக்காங்க. எவன் உருப்பிட்டாலும் இவன் என்ன அப்படி வந்தான், இவன் என்ன இது, இவன் சைக்கிள சுத்திக்கிறான். 8 வயசுல சைக்கிள சுத்தாம பைக்ல சுத்துவாங்க. இது என்ன மீசல் வச்சுக்கிட்டு இல்ல இது கம்பீரமான மீசல். ஏன் அதுல என்ன உனக்கு ஒரு சந்தோஷம்? அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க, கண் முன்னாடி போனாங்க வந்தாங்க. டக்குன்னு பார்த்தா வளர்ந்து பெரிய ஆளானீங்கன்னா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இது பேர் இன்செக்யூரிட்டியா? போய் நல்ல டாக்டரா பாரியா? இதெல்லாம் மனநல பிரச்சனை. பேசிக்கிறீங்க அப்புறம் தம்பி ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க ஆத்தாளுக்கு உடம்பு சரியாதப்ப நம்ம வண்டியில தான் வச்சு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். நீ ஆம்புலன்ஸ் டிரைவர் சொந்த வண்டியில வச்சு கூட்டு போன மாதிரி பேசுற. இல்ல யாரு இது முடி இவ்வளவு முடி வச்சிருக்காங்க? இவ்ளோ முடி இருக்கு. அனிதா. அனிதாவா? அப்புறம் என்னாச்சுக்கா? அக்கா சாரி இது ஏன் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்க? இவ்ளோ இருக்கு. இல்லக்கா ஃப்ரீ ஹேர் விட்டாதான் ஜடை போட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் தொங்கி தொங்கி விளையாடுறாங்கக்கா சின்ன பசங்க எல்லாம். சரி ஹேர் ஃபால்லாம் இல்லையே உனக்கு? ஃபர்ஸ்ட் இன்னும் நிறைய இருந்துச்சோ? இன்னும் முன்னாடிக்கு தர வரைக்கும் இருக்கும். வீட்டுல இதை வச்சுதான் கூட்டுவோமே, கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சரிக்கா நான் வந்துடுறேன். சரி சரி. எவ்வளவு முடி வச்சிருக்கா பாத்தீங்களா? நல்லா இருக்கு, சும்மையா வளர்ந்துருக்குங்க. இந்த மாதிரிலாம் growth எனக்கு இல்ல. இங்க பாருங்க எலிவாள் மாதிரி இருக்கு. எனக்கு தான் முடியுமா முளைக்கவே மாட்டேங்குது. அசிங்கமா இருக்குல்ல? ஆமா அசிங்கமா இருக்கா? அவளை வேணா போய் கல்யாணம் பண்ணிக்க. இல்ல இல்ல அது சொல்லமா நான் கேட்டா அசிங்கமா இருக்குன்றீங்க. இல்லம்மா இந்த மாதிரி முடி அவ்வளவு இந்த மாதிரிலாம் முடி இருந்தா என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏய் முடி வச்சிட்டு சும்மா போட்டுட்டு ஏவா பண்ண ரெடி இருந்தாலும் வெட்டி இருப்பேன் நான். இந்த அளவுக்கு கலர்ல வெட்டி தான் அவ்வளவு சீஸ் இருக்கு. நீயும் டிசைன் சொல்ற? எனக்கு முடி நீட்டா முடி வளர்த்தா கஷ்டமா இருக்கும். வெட்டினதுக்கு அப்புறம் அனிதா அக்கா என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஷாம்பூலாம் யூஸ் பண்றது இல்லக்கா, ஏக்கா மட்டும் தான் யூஸ் பண்றேன். அப்படியா? பரவாயில்ல. நல்லா இந்த இடம்லாம் வந்து ப்ராப்பரா நீ கட் பண்ணணும். நீங்க பாரு அங்கங்க நாய் முடி மாதிரி இருக்கு. நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எல்லாரும் கேக்குறாங்க நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க. ஆமா என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? நான் சீயக்கா தாக்கா வீட்ல அரப்பு சீயக்கா தான் யூஸ் பண்றேன். அதுக்கே வளருதா? ஐயோ அது வளர்ந்துகிட்டே இருக்கு. நான் நடுவுல நிப்பாட்டி இருந்தேன். நான் 5000 ரூபாய்க்கு வாங்கி தேய்க்கிறேன், ஒரு அளவு முளைக்க மாட்டேங்குது. ஆயில் ஏதாச்சும் யூஸ் பண்றியா? ஆயில்லாம் யூஸ் பண்றது இல்லக்கா, வெறும் ஆயில்ல எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் வச்சு ஆயில் போட்டு எப்படி ஸ்கேல்ப்ல இருந்து போடுவியா இல்ல இங்க மட்டும் போடுவியா? அதெல்லாம் நான் இவ்வளவு கேர் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இருந்தாலும் சொல்ல மாட்டாளுங்க. ஒரு வயித்தெரிச்சல் நம்ம வந்து முளைச்சிரும்னு இவ்வளவு இருக்கு. சரி போயிட்டு வா. கேர் பண்ணிக்க மாட்டேனா? இல்ல நீங்க பேசிட்டு பேர்ட்ட பேசிட்டு இருந்தேன். சரிக்கா. அனிதா சனியனுக்கு மட்டும் இப்படி முளைக்குது, எனக்கு ஏன் முளைக்க மாட்டேங்குது? ஐயோ உனக்கு அழகா இருக்கு பாக்க. இந்த முடி உனக்கு சூப்பரா இருக்கு. அந்த முடி அவளுக்கு நல்லா இருக்கு. கர்மம் இதுக்கு மட்டும் இவ்வளவு முடி முளைக்குது. இந்த சனியனுக்கு முளைக்கிறதுக்கு பதிலா எனக்கு முளைச்சிருக்கு. அனிதா மூதேவி. அந்த அனிதா சனியனை எதுக்கு எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு கண்ணு போடுறேன் நானு. கண்ணு போடல, நீ சைட் அடிச்சுக்கிறீங்க. இந்த கருமாந்தரத்தையே இப்படி பாக்குறியே, உனக்கு நல்ல ஃபிகர் கிடைச்சா என்ன பண்ண? முடிய பாதியா கட் பண்ணி விட்டுறேன் மூதேவி. முகரைய பாருங்க. அடிக்கிறாங்களே அண்ணன் தம்பியா சேர்ந்து பொழவு பண்றாங்களே. இடத்த ஆட்டைய போட பாறாங்க, ஆள்லா சுத்த ஆட்டைய போட பாறாங்க. யார் பிரிப்பா சொத்த ஆட்டைய போடுறாங்க? நீங்க தான் உங்க சொத்தை வச்சு வாழுங்கடா. நீங்க தான் 3 மாடி வீடு கட்டுறீங்க. நான் கேட்டேனடா. இப்ப நான் எங்க ஏடா முன்ன கார்டன் வச்சு வீடு கட்டுறாங்க, தென்னை மரம் வைக்கிற மாதிரிலாம் நீங்க. நான் கேட்டேனடா எதுமே அப்படி இடத்துல காம்பவுண்ட் ஏவாடி இருக்காத. கைய உடைக்காங்க. ஒரு பெரிய மனுஷன் இங்க பாரு, அவர் மூஞ்சிய பாரு, அவர் முகத்தை பாரு, இங்க பாரு.
எவ்வளவு பாவமா இருக்காரு. அவரை போட்டு எப்படி அடிக்க உங்களுக்கு ஐயா, மனசு அடிக்கல. வருது? ஏய், பேசாதடா. என்ன ஆச்சு? என்ன பெரியவரே? என்ன பிரச்சனை? எனக்கு அண்ணன் தம்பி சுத்தா பிரிச்சு கொடுத்தாங்க. சரி. ஏன் ஒரு இடத்துல நான் காலி இடமா வச்சுக்கிட்டேன். நான் படுக்கிறேங்க. இவன் என்ன பண்றான்? அந்த காலி இடத்த சும்மா இல்லாம பையன் பாரின் போயிட்டான் வீடு கட்டி அதுல இது பண்ணிட்டு இருந்தா. சரி போலான்னு விட்டுட்டாங்க. அந்த காம்பவுண்ட் ஏன் மட்டும் இடத்துல காம்பவுண்ட போட்டு ஆட்டைய போட பாக்குறாங்க. ஐயா பாக்குறாங்க. எல்லாம் நல்லா இருப்பியா? ஏன்டா இப்படி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறீங்க? உங்க சொத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழ உங்களுக்குள்ள வேண்டியது. தான். ஏன்டா இப்படி இல்ல? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறது, அடுத்தவன் லவ்வருக்கு ஆசைப்படுறது, அடுத்தவன் இடத்துக்கு ஆசைப்படுறது, இப்படி சார் உங்களுக்கு எதுவும் ஆயிராம சார். இந்த அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. அப்படி எவ்வளவு ஐயா அவன் எந்த இடத்தை ஆக்கிரமிச்சா காட்டுக்கியா? எனக்கு காட்டுக்கியா? இந்த காம்பவுண்ட் இடத்துல தாங்க. இந்த காப்போட்டா எந்தெந்த இடத்துல இருந்து ஐயா இடம் வருது எனக்கு காட்டுங்க. அந்த அளவு வச்சு காட்டுங்க. அந்த அளவு இருக்கா? அதுல இருந்து இது வரைக்கும் தான். என்ன நக்கல் பண்றியா? உங்க அப்பனோட செந்துக்கு ஆட்டம் பண்றியா? இந்த அண்டர்டேக்கர் தாடி வச்சா என்ன பண்ணுவாங்க? சொல்லு. அப்பா மேல எல்லாம் கை வைக்காதீங்க. நீங்களே அளந்து பாருங்க. அதுல இருந்து இது வரைக்கும் தான். இவ்வளவா? எனக்கு புரியல. இந்த 2 சென்டிமீட்டர் இடத்துல அவங்க கட்டிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சியா? உன் வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்து வீடு. பக்கத்து வீட்டுல தம்பி போன் இருக்கடா. போன் குடுறா. ஹலோ அண்ணே, ஒரு வீட்டுல வந்து செங்கல் வச்சு இது பண்ணா ஜாமத்தை எடுத்துவாங்க. 2 சென்டிமீட்டர் மட்டும் வைக்கிறாங்க. 2 சென்டிமீட்டர் செங்கல் வச்சிருக்கியா நீ? அப்புறம் பச்சானா அதை கேக்குறவங்க விட்டு சும்மா உடனே அழுதுறது. இந்த ஆளுக்கு அந்த 2 சென்டிமீட்டர்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க வீடு கட்டுறது வைத்திருச்சல். அதை நேரடியா சொல்ல முடியாம 2 சென்டிமீட்டர் நோட்டிருச்சுன்னு வந்திருக்கீங்க. மத்தபடி அந்த ஆளுக்கு ஒண்ணும் கிடையாது. நீ என்னைய கேட்டா இவன் மூஞ்சில எல்லாம் முழிச்சு நீங்க இந்த ஏரியால வாழ்றத விட ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு போயிருங்க. இன்னும் வாழ்க்கை நல்லா இருக்கும். காம்பவுண்ட் இடிங்க. காம்பவுண்ட் இடிச்சு தள்ளி 2.5 சென்டிமீட்டர் தானே சொன்ன நீ? ஆமா. 2.5 சென்டிமீட்டர் ரம்பம் போட்டு அருங்குங்க. அளவு வைங்க. இந்த ஆள் ஏதாச்சும் இந்த பக்கெட் கால கையை வச்சான்னா காலை கிறண்ட காலோட விட்டுங்க. விழுந்துருங்க. செவரு ஸ்ட்ராங் இல்லாம கீழே வீட்டுல விழுந்துச்சுன்னா அப்புறம் விழுகிறப்ப வந்து பேசிக்க. 2.5 சென்டிமீட்டர் அறுக்க சொன்னா இடிங்க. நான் எல்லாத்தையும் இடிச்சு தர மாட்டேன் பாக்குங்க. எதுக்கு அதை கட்டுறீங்க? காம்பவுண்ட் எதுக்கு இடிங்க? என்ன வாங்க அனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதான் முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன். நானு பெங்களூர் போனேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பையன் வந்து எங்க இருக்க மாதிரி இருமான்னு சொன்னா சரிடா நானும் கட் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. எப்படி வெட்டி இருக்க? திரும்ப பாப்போம். பெங்களூர்ல இருக்கியாக்க? சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுதான். சொந்த வீடா? சொந்த வீடு. பையன் தான் லோன் போட்டு வாங்கிட்டான்ல. இது என்ன? இது செயின் பார்த்து பையன் வந்து நெக்லஸ் மாதிரி இருக்கு. கல்லு வச்ச நெக்லஸ் போய் வாங்கிருக்க. கல்லு ரேட்டே போகாத விக்கிறப்ப. அதெல்லாம் போகும்போது கல்லப்பெல்லாம் கழிச்சுக்கிட்டு கரெக்டான இதை போட்டு கொடுத்தாங்க. ரேட் நமக்கு இந்த மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் நல்ல டெக்னாலஜி வந்தது. மிஷின்ல போட்டாலே கல்லு எவ்வளவு இது எவ்வளவு எல்லா கல்லையும் சொல்லிட்டாங்க. ரூபி கல்லு. இது சாதா கல்லு இல்ல. ரூபி கல்லா? ரூபி கல்லு. அப்படின்னா ரூபி கல்லுன்னு ஒரு கல்லு இருக்கு. அது கல்லுக்கு வேல்யூவா. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நமக்கு தெரியாதனால இருக்கு. அக்கா வந்துட்டேக்கா, எப்படி இருக்கீங்க? பாத்தியா இவ கேட்ட பாத்தியா? ஹேர கட் பண்ணிருக்கா. ஸ்டைலா இருந்துச்சு. நல்லா முடி நல்லா ஸ்டைலா வச்சுக்கிட்டு திரியறா. முடிய மட்டுமா வெட்டிருக்கா? வெக்கமான சூடு சோறு எல்லாத்தையும் வெட்டிட்டா போலயே. என்ன இப்படி அலப்பிக்கிட்டா திரியறது? நாளா அப்படிலாம் பண்ண மாட்டேன். பெங்களூர்ல இருந்து அப்படி ஆட்ட சொல்லுதா? ஹேர் கட் பண்ணா ஹேர் கட். இப்ப வந்த வாழ்வு இவளை பாத்தியா? நல்லா இருக்காங்க. புருஷன் இன்னமும் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறான். போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலுக்கும் சீரடி கோயிலுக்கு போயிருக்கா, திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கா, அமர்நாத் பனிலிங்கம் இருக்குல்ல அத போய் பொத்த கால பாத்தே நீ போய் நிக்கிற. இந்த வருஷம் போறான். நல்லா வாழ்றா. வாழ்க்கைனா இப்படி வாழணும். நமக்கு வீட்டுல கரையம் முடிச்ச சனிய முடிச்ச மூதேவி வந்திருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 20-25 வருஷமா ரிட்டையர் ஆகி உட்காந்துக்கிட்டு மதியம் 2 மணிக்கு டீ போட்டு தர சொல்லி எங்கிட்டு வளர்ந்து பிள்ளைன்னு ஒண்ணு பெத்தா இப்படி பெக்கணும்னா அண்ணாமலை படத்துல விஷ்ணு சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி பிள்ளைய பெற்றிருக்கா. எனக்கு வந்து வாச்சிச்சே கருமாந்திரம். இந்த கருமாந்திரத்துக்கு தான் கல்யாணம் வீட்டு பக்கத்தே வர்றது. வா அனிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் போயிட்டு வந்தேன். நெக்லஸ் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? எல்லாரும் கேக்குறாங்க. அழகா இருக்கு. வயசுதான் அது ஒரு மாதிரி. பெங்களூர்ல வந்து பெங்களூர்ல போடுவாங்க. நாங்க எந்த பெங்களூரை பார்த்தோம்? இந்த பக்கம் தனியாமங்கலம், அந்த பக்கம் பரமக்குடி, இங்கிட்ட ராமநாடுங்க. அட்டுலி இத பத்தியா? எல்லாம் நேரம். இதுக்குதான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு இவளை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வயிற்றுச்சல்லாம் கிடையாது. என்ன எதுக்கு அப்படி வயிற்றுச்சல்? வயிற்றுச்சல் கிடையாது, வெறுப்பா இருக்கு. இதனாலதான் வர்றது கிடையாது. எனக்கு பிடிச்சிக்காது இதெல்லாம். நம்மளும் போய் பெங்களூர் செட் ஆகலாம்லக்கா. ஐயா அதெல்லாம் வேணாம். அது கிளைமேட் செட் ஆகாது. ஹேர் கட் பண்ணுங்க. நீ வெறுப்பேத்திரியா? மூடிக்கிட்டு போ. எல்லாம் எனக்கு போ. அக்கா என்னம்மா கிளம்புறதுக்கு அப்படியே ஃளைட் டைம் ஆச்சு. ஃளைட்ல போறியா? பெங்களூருக்கா? ஆமா. பெங்களூர்ல இருந்து 2 மணி நேரம் போணுமாமே ஃளைட்டுக்கு. அங்க 2 மணி நேரம் போனா என்ன? இங்க வந்து ஃளைட்ல தான் போறணும். என் பையன் ஃளைட்ல வாமாட்டான். இன்னைக்கே போயிருவேல வீட்டுக்கு. சரி வரேன்க்கா. சரி வரேன்.
மதுரை ஏர்போர்ட் ஏரோ டிராமா இருந்தப்ப பார்த்தது ஃபிளைட். அதுக்கப்புறம் எங்க போனோம்? நல்லா இருங்க. இது மறக்கிறது தான். இது நிறைய பாத்தீங்களா, இப்போ ஏதாவது வீடு கட்டுறது ஏதாவதுன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்கலாம் வம்பிழுப்பாங்க, சண்டை போடுவாங்க. சம்பந்தமே இல்லாத சண்டை வரும். ஆமா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஐயோ அப்படின்னுவாங்க. இதெல்லாம் இப்ப நம்ம நல்லாவே இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அது நல்லா தெரியாது. ஐயோ, நமக்கு பார்க்க அது அழகா இருக்கும். உண்மை அந்த முடி முடி இருக்கும்போது இப்படி இப்படின்னு காட்டிக்கிறது, முடிய வெட்டினதுக்கு அப்புறம் ஐயோ ஏன்டா வெட்டணும்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நீயே எத்தனை வாட்டி வீடியோல பார்த்துட்டு என்ன முடி வச்சிருக்க முடிவுல இருக்கு அப்படின்னு நானும் கண் வச்சிருக்கேன். ஆனா சொல்லுவாங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, நம்ம வேண்டாம் அப்படின்னு ஏதோ வளர்க்குற மாதிரியே சொல்லுவாங்க. வளர்த்து வளர்த்து கட் பண்ணிடும். ஆனா அவங்க மெயின்டைன் பண்றாங்க, நம்ம இல்ல நமக்கு. அதனால அந்த இதுல மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி சொல்லி மனசை ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்